ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் பர்ட்டிகுலராக நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல், எந்த ஒரு மந்திரம் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். இதை நீங்கள் டெய்லியும் கண்ணால் பார்த்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்க. நிறைய நேரங்களில் கடவுள்கள் நிறைய ரூபங்களை வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. நீங்கள் கடவுளோட அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபங்கள் இருக்கும். நம்ம நரசிம்ம ரூபம் இருக்குது, வராகா ரூபம் இருக்குது. ஒரு ஒரு ரூபங்களை வந்து தெய்வங்கள் ஒரு ஒரு நேரத்தில் காமிச்சிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரூபம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான, ஒரு செல்வாக்கு கொடுக்கக்கூடிய, நிறைய காரிய சித்திகளை உண்டாக்கக்கூடிய ஒரு ரூபம்னு சொல்லலாம். இந்த ரூபத்தை யார் ஒருத்தங்க டெய்லியும் பார்த்துட்டு வராங்களோ அவங்களுக்கு லக்கி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது பார்த்துடலாங்க. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட். இன்னும் ஒரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது. பஞ்சமி எப்போ வருதுன்னா 8ஆம் தேதி அன்றைக்கி வருது. 7ஆம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்டு வரவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது, நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும். அப்படி அனுப்பிவிட்டாலே இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு கண்டிப்பாக அனுப்புங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூஸ், சர்வர் இஷ்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நான் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க கடைசி நேரம் அப்படிங்கிறனால. ஸோ சில பேர்த்துக்கு சர்வர் இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அவ்வளோ சந்தோஷமாக அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரகசிய ரூபம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அம்மா, மொதல் வாட்டி பணம் கட்டினேன், என் தங்கச்சியோட நகை காணும்னு சொல்லிட்டுமா 11 பவுன் கிடைச்சிட்டுமா. எனக்கு ஒரு ஒரு வாட்டி அந்த வராகி அம்மாவை நினச்சி பணம் கட்டினேன், கிடைச்சிட்டுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்களை வேண்டிங்கன்னு சொல்லி நேற்றுதாம்மா பணம் கட்டின நேரம் கூட வரலம்மா, அதுக்குள்ளே எனக்கு நகை கிடைச்சிட்டேன்னு என் தங்கச்சி ஃபோன் பண்ணாம்மா. ரொம்ப சந்தோஷமா. வராகி அம்மாவை மறக்க மாட்டேம்மா. நானும் 3 வருஷமா உங்களுக்கு பணம் கட்டிட்டு என் பிள்ளைக்கு வேண்டிக்கிட்டு வேலை கிடைக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும் கட்டிட்டு வந்தோம்மா. இப்போ இது கிடைச்சி மொதல் பணம் கட்டணுன்னே என் தங்கச்சியோட நகை கிடைச்சிட்டு இருந்தோம். இப்போதாம்மா ஃபோன் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா. வராகியம்மா. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க நம்மளோட 3 வருஷமாக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர். அவங்க ரெகுலராக நவமூலிகை கொடுத்துட்ருக்காங்க. அவங்க தங்கச்சியோட நகை மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் பேர் கொடுத்துருந்தாங்க. அது பாருங்கள் ஒரே நாளில் நடந்துருச்சு. பஞ்சமி வரக்கு முன்னாடி திருப்ப கிடச்சிருச்சு. வழக்கமாக அந்த பஞ்சமியில் பேர் கொடுக்குறவங்க அடுத்த பஞ்சமி வரக்குள்ளே அந்த ஒரே தடவையில் ரிசல்ட்டு காமிக்கும். இதுதான் நம்ம நவமூலிகையோட ஸ்பெஷலே. ஒரே தடவையில் ரிசல்ட்டு காமிக்கும். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து கொடுத்து அவங்க மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணின்னு அந்த மாதிரி ரெகுலராக நமக்கு பெயர்கள் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. இதை அவங்க சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டு சொன்னாங்க. பட்டு 13 பவுன் நகைங்கிறது இன்றைக்கி விற்கிற விலைக்கு எவ்வளோ கஷ்டம். அது மிஸ் ஆயிடுச்சு, அது இப்போ திரும்ப கிடச்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். அவங்க வாழ்க்கையில் எல்லாமே திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றி, வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது நிறைய பேர்த்தோட மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு விஷயம், எங்கேருந்து தான் எனக்கு மட்டும் டெய்லியும் புதுசாக பிரச்சனை வருமோ, பிரச்சனைன்னு கேட்டே ஒரு வழியாக வேண்டியதாக இருக்குது. ஒரு நாளாவது சந்தோஷமாக இருக்கிற நாள் வேணும். ஒரு நாளாவது எந்த சண்டைக்கும் எந்த வம்புக்கும் போகாமல் நிம்மதியாக இருக்கணும். ப்ராப்ளமே இல்லாமல் அமைதியாக மனசை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி ஆகியிருப்போம் நம்மலாம். பல பேரும் அந்த மாதிரி ஆகியிருப்பாங்க இல்லையா? ஆனால் நம்மளோட சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான விஷயத்துக்கு பின்னாடி நிறைய கர்மாக்களும் நிறைய காரணங்களும் இருக்கனால நம்மளோட மனசை வந்து எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எந்த பிரச்சனையை பார்த்தும் உடனே ரியாக்ட் ஆகாமல், உடனே டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் மனசை எப்போவுமே ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட கடவுள்கள் ஒரு ஒரு நேரத்துலையும் ஒரு ஒரு ரூபங்களை வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஒரு ரூபங்களுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு காரணங்கள், இதனால இந்த அவதாரம் எடுத்தாங்க, அந்த ரூபங்கள்ன்றது அந்த அவதாரம், அந்த ரூபங்கள் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த வகையில் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதை வந்து நவகுஞ்சரம்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இந்த நவகுஞ்சரம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இது என்ன நவகுஞ்சரம், இது என்னமோ கோழி, ஆடு, மாடு அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒரு பொம்மை போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இது நினைக்க வேண்டாம். இந்த நவகுஞ்சரம் என்னென்னா, மகாபாரத போரில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு காமிச்ச ஒரு
விஸ்வரூப தரிசனம், கிருஷ்ணரோட ஒரு விஸ்வரூப தரிசனம்னு சொல்லலாம். அவர் வந்து கேட்டாராம், அர்ஜுனர் வந்து கேட்டாராம், கிருஷ்ணா எனக்கு வந்துட்டு அதாவது நிறைய பேர்த்தோட லைஃப்பில் பிரச்சனையெல்லாம் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது, நம்ம என்ன தான் எல்லாம் ஃபாலோ பண்ணாலுமே அந்த பிரச்சனைகள் வந்து சரியாகிறது இல்லை, நினச்ச மாத்திரத்தில் பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், அப்படி ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு கிருஷ்ணர் அதுக்கு சில உபதேசங்கள்லாம் கொடுக்குறாரு. எதுக்காக நம்ம லைஃப்பில் பிரச்சனை வருது, எதுக்காக அதை நம்ம அனுபவிக்கிறோம், கர்மானால எவ்வளோ விஷயங்கள் நம்ம பாதிக்கப்படுறோம், இது எல்லாமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிக்கையும் வந்து சொல்கிறார். சரி விடு, எல்லோரும் கஷ்டம்னு கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் என்னை வந்து இந்த ரூபத்தில் பாருங்கள், பார்த்தாலே உங்கள் மனசு அமைதியாகும், பிரச்சனைகள் சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு ரூபத்தை காமிக்கிறார். அந்த ரூபம் பார்த்தா கிருஷ்ணரோட ரூபம் இல்லாமல் வேறொரு ரூபமாக இருந்திருக்கு. அதுதான் இந்த நவகுஞ்சரம். அதில் பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான விலங்குகளை வச்சு, அந்த 9 வகையான விலங்குகளும் அந்த உடலில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரூபத்தை வந்து கிருஷ்ணர் காமிச்சதும் அர்ஜுனருக்கு ரொம்ப ஷாக்கு. இது என்ன கிருஷ்ணா, இப்படி ஒரு ரூபத்தில் இருக்கீங்க, இதில் எங்கே நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், இந்த நவ அப்படிங்கிறது 9, குஞ்சரம் அப்படிங்கிறது யானை, அதாவது 9 விலங்குகளோட கலவை தான் என்னோடய உருவம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சேவலோட தலை, மயிலோட கழுத்து, எருதோட திமிழ், சிங்கத்தின் இடை, பாம்பின் வால், யானை, புலி, மானின் கால்கள், மனிதனின் கையோட கலவை. சரிங்களா? இந்த கலவையை யார் ஒருத்தங்க டெய்லியும் பார்க்குறாங்களோ, டெய்லியும் அமைதியாக பார்த்தாலே போதும், அவங்க மனசில் வந்துட்டு ஒரு அமைதி ஏற்படும், ஒரு நிம்மதி ஏற்படும், அதீத வெற்றியை கொண்டு வருவோம் என்னோட இந்த ரூபம். இந்த ரூபத்தை நீங்கள் பாருங்கள், இந்த ரூபத்துக்கு வந்து பூஜை செஞ்ச மந்திரமெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், இந்த ரூபத்தை பார்த்தாலே மந்திரம் சொன்னதுக்கு சமம், இந்த ரூபத்தை பார்த்தாலே பூஜை செஞ்சதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கிருஷ்ணர் வந்து மகாபாரத போகிறப்ப அர்ஜுனருக்கு சொன்னதாக வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த பெரிய விஷயத்த வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. நம்மலாம் வந்து இதை பார்த்துருப்போம், இது ஏதோ பொம்மை மாதிரி இருக்க ஒரு இமேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் இதுதான். அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்தாலே போதும், பல நன்மைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரிசா அந்த மாதிரி ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா கோவில்களில் நவகுஞ்சரம் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நவகுஞ்சரம் அப்படிங்கிறது சில இடங்களில் இருக்கும், சில இடங்களில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அது அந்த அவதார பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்க இடத்துல நவகுஞ்சரம் வச்சுருப்பாங்க, சில இடங்களில் இருக்கும், சில இடங்களில் இருக்காது. ஆனால் ஒரிசாலெலாம் வந்துட்டு இதுக்குன்னே நவகுஞ்சரம் சுவாமிக்கு கோவிலே வச்சு நவகுஞ்சரம் வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு அது தெரியறதில்ல. சரிங்களா? அதனால் இந்த வீடியோ பார்த்தவங்க எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற நபராக இருந்தாலும் டெய்லியும் ஒரு நிமிஷம் கூட இதுக்கு டைம் இல்லை, எந்திரிச்சோன்னே நம்ம பார்க்க போகிறோம், ஒரு நிமிஷம் கூட இதுக்கு தேவைப்படாது. ஒரு நிமிஷத்துக்கும் குறைந்த அளவு தான் இதை பார்க்குறக்கே நமக்கு தேவைப்படும். கண்ணை முழிச்சோன்னே நமக்கு நேராக அந்த நவகுஞ்சரம் இருக்க மாதிரி ஒரு பிக்சரை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எந்திரிச்சோன்னே பாருங்கள், அது போதும். இதுக்கு ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் பார்த்தாலே போதும். இப்படி நீங்கள் இதை பார்த்துட்டு வரதே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும், நிறைய செல்வாக்கை கொண்டு வரும், வெற்றிகளை கொண்டு வரும், தடைகளெல்லாம் சரி பண்ணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நவகுஞ்சரம் படம் இதற்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கிருஷ்ணரோட இந்த ரூபத்தை நீங்கள் பார்க்குறதுங்கிறது நமக்கு ஒரு கொடுப்பனை தான். நிறைய ரூபங்கள் வந்து கிருஷ்ணரோட அவதாரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரூபத்தை பாருங்கள், இப்படியெல்லாம் வெற்றி கிடைக்கும் தான் நம்மளோட சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த பிக்சரை வந்து உங்கள் பர்ஸ்லையோ உங்கள் வீட்டு ரூம்லேயோ வச்சுக்கோங்க. எந்திரிச்சோன்னே பாருங்கள். ரொம்ப ஈஸியாக, இதை விட ஈஸியாலாம் கஷ்டம் சரியாகிறதுக்கு ஒரு வழி இருக்குமான்னு கேட்டால் இருக்குமான்னு தெரில. பட் சித்தர்கள் இதையும் கொடுத்துருக்காங்க, இப்படியெல்லாம் கூட சரி பண்ணலான்னு. சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.